பாடம் புகட்டுவார்கள். திருப்பரங்குன்றத்தில் இந்து மக்களை போராட விடாமல் தடை விதித்திருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது 144 தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்க போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது. முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். அங்கு உட்கார்ந்து அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கும் அங்கு இருக்கின்ற சமண குகைகள் மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது. எங்களுடைய கடுமையான கண்டனங்களை அதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது, அவமானம் செய்வது, இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு வருகிறது. தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை தாங்கள் ஏதோ இந்து மதத்துக்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு புறம் முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டினாலும் மிக மோசமாக மாறி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை, இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.